ஹலோ எவ்ரிவன். சாக்லேட் வந்து சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். சோ அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லதா இல்ல வந்து கெட்டதா அப்படிங்கறத பத்தி கேள்வி நம்மள பலருக்கு இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐ அம் டாக்டர் சத்யா ஹியர். இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சாக்லேட்னாலே நம்மளுக்கு வந்து தெரியும் அது எத்தனை வெரைட்டியில இருக்கு அப்படின்ட்டு. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட்னு இருக்கு. பட் ரீசெண்டா வந்து 2017ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ரூபி சாக்லேட் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் இதுல எல்லாம் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோகோ கண்டென்ட் அதுதான் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ டார்க் சாக்லேட்ல வந்து கோகோ கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒயிட் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலா ஒயிட் சாக்லேட்ல வந்து கோகோ கண்டென்ட்டே இருக்காது. அது நம்ம வந்து சாதாரணமா வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ் தான் வந்து மெயின்லி யூஸ் பண்ணுவாங்க. சாக்லேட் ஏன் நல்லது அப்படிங்கறத பார்க்கலாம். சாக்லேட்ல இருக்கிற கோகோ கண்டென்ட்னால தான் சாக்லேட் நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ கோகோல வந்து நிறைய வேதிப்பொருட்கள் இருக்குது. பாலிஃபீனால்ஸ், ஃபிளேவனால்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து அதிகமா இருக்குது. ஸோ இதுல பாலிஃபீனால்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு நல்லது அப்படின்னா அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால நம்மளுடைய செல் வந்து டேமேஜ் ஆகாம, அதாவது ஏஜிங் சீக்கிரமா வந்து நம்ம ஏஜ் ஆகாம தடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளோட செல்ஸ் எல்லாம் காப்பாத்துறது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு நம்மளோட சாக்லேட்ல இருக்கிற கோகாக்கு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிளேவனால்ஸ். ஸோ ஃபிளேவனால்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட் ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய இருதயத்துக்கு, அதாவது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஹார்ட்ல வந்து உயர் ரத்த அழுத்தம் இல்லாம அந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து சீரா செயல்படுறதுக்கு வந்து இந்த ஃபிளேவனால்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது தவிர நம்மளோட போன், அதாவது எலும்புக்குமே வந்து இந்த கோகோ வந்து நல்லது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 20 to 50 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட்ல வந்து அந்த கோகோ கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கக்கூடியது, ஒரு 80% மேல இருக்கக்கூடியது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், போன் ப்ராப்ளம் அதெல்லாம் வராம வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர வந்து இந்த கோகோ வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதே மாதிரி அது வந்து லிப்பிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு லோவர் பண்றதுக்கு. அது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய நிறைய டிசீஸ் வந்து இன்ஃபிளமேட்டரி கண்டிஷன்னால உருவாகக்கூடிய டிசீஸ் இருக்கும். ஸோ ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இருக்கும்போது அதை வந்து தடுக்க, அதாவது வராம தடுக்கிறதுக்கு அது வந்து உதவுது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லிப்பிட் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால வந்து கம்மி பண்றதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. பட் இது எல்லாமே வந்து இந்த சாக்லேட்ல இருக்கிற கோகோ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இன்கிரீடியன்ட் மட்டும்தான் வந்து இதுல நல்லதுன்னு சொல்றேன். சோ இதுல வந்து என்னெல்லாம் வந்து நல்லது இல்ல, நம்ம சாக்லேட் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கறதுல வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரீசெண்டா வந்து ஒரு சாக்லேட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ரூபி சாக்லேட். அதுவும் என்னங்கறத பாக்கலாம். ஸோ ரூபி சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு பிங்க் கலர்ல வந்து இருக்கக்கூடிய சாக்லேட். அதுல வந்து பிங்க் கலர் வந்து நேச்சுரலா இருக்கக்கூடியது. ஸோ நேச்சுரலாவே வந்து இந்த கோகோ பீன்ஸ் வந்து பிங்க் கலர்ல இருக்கிற கோகோ பீன்ஸா வந்து அவங்க செப்பரேட்டா வந்து சேகரிச்சு அதுலேருந்து வந்து அந்த சாக்லேட்டை வந்து ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து இந்த டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட்டை விட வந்துட்டு கேலரிஸ் கம்மி. ஏன்னா அதுல வந்து சுகர் கண்டென்ட் வந்து கம்மியா போட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க வந்து அதையும் சாப்பிட்டுக்கலாம். அதுல உள்ள கோகோ கண்டென்ட்டும் வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸோட தான் இருக்குது. தவிர ரூபி சாக்லேட்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதே மாதிரி உடம்புக்கு தேவையான அயன், அதர் மினரல்ஸ் அதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றதையும் ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. ரூபி சாக்லேட்ல வந்து ஆர்டிபிஷியலா வந்து எந்த ஒரு இன்கிரீடியன்ஸையும் வந்து ஆட் பண்ணாம மோஸ்ட்லி வந்து நேச்சுரலாவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு சாக்லேட் அப்படிங்கிறதையும் கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் வந்து ஏன் நல்லது இல்லை அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சொன்னது வந்து சாக்லேட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் இன்கிரீடியன்ட் வந்து கோகோ. ஸோ அதை பத்தி உள்ளதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் ஏன் நல்லது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தை வந்து அதிகமா வரும். ஸோ அது வந்து காமனா எல்லாரும் வந்து சொல்லக்கூடியது. பட் அது தவிர சாக்லேட்ல உள்ள இன்கிரீடியன்ஸ் அதனால நம்மளுடைய உடம்புக்கு வந்துட்டு வேற பல்வேறு பாதிப்புகள் வந்து ஏற்படுது. அது என்னன்னா அப்படிங்கறத பாக்கலாம். எஸ்பெஷலி வந்து நீங்க குழந்தைங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி சாக்லேட் வந்து பார்த்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஸோ பின்னாடி எப்பவுமே நம்ம இன்கிரீடியன்ஸ் அது வந்து பாக்குறதே கிடையாது. ஸோ அதை பார்த்து வாங்குறது வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது. ஏன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் பார்க்காம வாங்கிதான் வந்துட்டு நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுது. ஸோ சாக்லேட்ல வந்து என்னெல்லாம் கெட்டது அப்படிங்கறத பார்க்கலாம்.
சோ ஆல்ரெடி வந்து நிறைய சாக்லேட் சாப்பிட்டா வந்து பல் சொத்த வரும் அப்படிங்கிறது வந்து காமனா நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒண்ணு. அது தவிர வந்து நம்மளோட சாக்லேட்ல வந்து கெட்ட இன்கிரீடியன்ஸும் வந்து இருக்குது. அதாவது கெட்ட இன்கிரீடியன்ஸ் சொல்ல முடியாது, சில வேதிப்பொருட்கள் வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து தீங்கு வந்து விளைவிக்கும், எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு. சோ அதனால அந்த வேதிப்பொருள் இல்லாத சாக்லேட்டா பார்த்து வாங்குறது வந்து நமக்கு நல்லது. சோ கெட்டது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா நல்லது தெரியலன்னா கூட பரவாயில்ல, கெட்ட பொருள் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சாதான் நம்ம அதை வாங்காம தவிர்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்மின் அப்படி இல்லைன்னா, அதாவது ரெட் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கார்மின், கார்மினிக் ஆசிட் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்ம வாங்கக்கூடிய சாக்லேட்ல இருந்தாலோ, இல்ல பிரில்லியன்ட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருந்தாலும், அதாவது ப்ளூ கலர்ல இருக்குது இல்ல ரெட் கலர்ல சாக்லேட் வாங்குறீங்கன்னா அதோட இன்கிரீடியன்ஸ் பாருங்க. கார்மின் அப்படி இல்லைன்னா கார்மினிக் ஆசிட் அப்படி இல்லைன்னா வந்து பிரில்லியன்ட் ப்ளூ இப்படி எல்லாம் அதுல இன்க்ளூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. குழந்தைங்களுக்கு வந்து ஆல்ரெடி சில பேருக்கு வந்துட்டு ADHD, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது காமனா ஒரு ப்ரிவலண்டா இப்ப நவடேஸ் வந்து ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா வந்து சில்ட்ரன் ஆயிடுவாங்க. சோ அதனால அவங்களுக்கு அதை தவிர்க்கிறது வந்து நல்லது. இது வந்து கலர் அடிட்டிவ்ஸ். அது தவிர வந்து ப்ரிசர்வேட்டிவா வந்து சில இது வந்து ஆட் பண்ணுவாங்க. பொட்டாசியம் சார்பேட், சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட், இது ரெண்டுமே வந்து ப்ரிசர்வேட்டிவா ஆட் பண்ணக்கூடிய ஒரு வேதிப்பொருள். சோ இதோட சைடு எஃபெக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ஏக், இல்ல வந்து அலர்ஜி, நாசியா அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து காஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத வந்து ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வாங்கக்கூடிய சாக்லேட்ல வந்து ப்ரொபைல் கேலேட் அப்படின்னா டைபாஸ்பேட், இந்த மாதிரி வேதிப்பொருள் இருந்தாலும் அதை வாங்காம இருக்கிறது நல்லது. சோ ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஃபுல்லான சாக்லேட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஏதர் வந்து கார்மின் இல்ல கார்மினிக் ஆசிட் இருக்கான்னு பாருங்க, இல்ல பிரில்லியன்ட் ப்ளூ இருக்கான்னு பாருங்க. அது தவிர நார்மலாவே சாக்லேட்ல உள்ள ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ்ட்ராவா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல வந்து ப்ரொபைல் கேலேட், டைபாஸ்பேட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்த்து வாங்குங்க. சோ சாக்லேட் வந்து நல்லது இருந்தாலும் அதுல கெட்டதும் இருக்கு. சோ நம்ம தான் வந்து சூஸ் பண்றது வந்து வைஸா வந்து சூஸ் பண்ணணும். சோ சாக்லேட்டை பார்க்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு சாக்லேட் டேஸ்டா இருக்கு அப்படிங்கறத வாங்காம, நம்ம அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு, அதுல உள்ள கோகோ கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத, சுகர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, சோ சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கணும், அதே மாதிரி கோகோ கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். அப்படின்னா அது தவிர நான் சொன்ன வேதிப்பொருட்கள்லாம் இல்லாம இருக்கிற சாக்லேட்டா பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.